8 மனைவிகளும் 80 குழந்தைகள் குறித்த கதை தெரியுமா? அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடவுள் கிருஷ்ணரை பல பெயர்களில் நாம் அறிந்துள்ளோம். தமிழகத்தில் குழலூதும் கண்ணனாக, முல்லை நில மாயோனாக அறிவோம். ஆனால் கிருஷ்ணரின் மனைவிகளை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் அவர்களின் சந்ததிகளை பற்றியும் அறிவீர்களா? அறிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான பதிவு. கிருஷ்ணர் மற்றும் அவரது மனைவியை பற்றி நாம் பேசும்போதெல்லாம் நம் மனதில் தோன்றும் முதல் கேள்வி என்னவென்றால், அவருக்கு உண்மையில் எத்தனை மனைவிகள் இருந்தார்கள்? அவருக்கு 16,008 மனைவிகள் இருந்ததாக ஒரு சிலரும், அவருக்கு 8 மனைவிகள் மட்டுமே இருந்ததாக ஒரு சிலரும் நம்புகிறார்கள். இந்த 8 மனைவிகளின் பெயர்களில் வெவ்வேறான வேத அர்த்தங்கள் வழங்கப்படுகின்றன என்றாலும் பகவத புராணம் அவர்களை ருக்மிணி, சத்யபாமா, ஜம்பாவதி, காளிந்தி, மித்ரவிந்தா, நக்னஜிதி, பத்ரா மற்றும் லக்ஷ்மணா என பட்டியலிடுகிறது. புராண கதைகளின்படி கிருஷ்ணருக்கு 80 மகன்கள் இருந்தனர். கிருஷ்ணர் என்பது பெரிய மரம். இதன் கீழ் வேறு எந்த மரமும் வளரவோ வளர்க்கவோ முடியாது. நன்கு அறியப்பட்ட தந்தை, அவருடைய மகன்கள் அவ்வளவு நன்றாக அறியப்படுவதில்லை. கிருஷ்ணரின் மகன்கள் அதிகம் அறியப்படவில்லை என்றாலும் காவிய மகாபாரதத்தில் ஒரு சிறிய பாத்திரமாகவும் யாதவ சமூகத்தின் இறுதி அழிவில் ஒரு பெரிய பாத்திரமாகவும் இருந்ததால் சம்பா விதிவிலக்காக அறியப்பட்டார். சம்பா கிருஷ்ணாவை ஒத்திருப்பதாக பலர் உணர்ந்தாலும் சம்பா சிவன் போன்றவர் என்று ஒவ்வொரு நிகழ்விலும் கிருஷ்ணர் உணர்ந்திருந்தார். கிருஷ்ணருக்கு சிவபெருமானை போன்ற ஒரு அசாதாரண மகன் வேண்டும் என ஆசை இருந்ததாக கூறப்படுகிறது. அதற்காக சிவனுடைய அருள் பெற கிருஷ்ணர் பல ஆண்டுகளாக தியானம் செய்தார். அதனால் சிவன் மகிழ்ச்சி அடைந்து கிருஷ்ணருக்கு தன்னை போன்ற ஒரு மகன் கிடைக்கும் என ஆசிர்வதித்தார். சிவனின் அழிவுகரமான சக்திகளை கொண்ட ஒரு மகனை கிருஷ்ணர் விரும்பினார். ஏனெனில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய யாதவர்களின் வீழ்ச்சியை முன்கூட்டியே கணித்திருந்தார். அதன்படியே ஜம்பாவதி சிவன் அம்சத்தில் சம்பா என்று பெயரிடப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்தார். சம்பா மிகவும் தவறாக நடந்து கொண்டார். அதனால் கிருஷ்ணர் அவரிடம் மிகுந்த அதிருப்தி அடைந்தார். அவர் தனது மகனிடம், "நீ எங்கள் குடும்பத்தின் மீது பெரிய கரையை ஏற்படுத்திவிட்டாய். எண்ணற்ற கெட்ட காரியங்களை செய்திருக்கிறாய். உன்னை பார்ப்பது எனக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது" என்று கிருஷ்ணர் சம்பாவை திட்டுவதும் அவரை இழிவுபடுத்துவதும் தொடர்ந்தது. அதோடு கிருஷ்ணரின் கோபமும் உச்சத்தை அடைந்தது. அதனால் கிருஷ்ணர், "உன்னை நான் வெறுக்கிறேன், தொழுநோயால் பாதிக்கப்படுவாய் என்று சபிக்கின்றேன்" என்று சபித்தார். சம்பா உடனடியாக தொழுநோயால் அவதிப்படத் தொடங்கினார். அவரது உடல் ஒரே இரவில் சிதைந்து போனது. மேலும் அவர் நோயால் மிகுந்த வேதனையில் இருந்தார். கடவுள் கிருஷ்ணரின் மனைவி ஜம்பாவதிக்கு தனது மகன் தொழுநோயால் சித்திரவதைப்படுவதை பார்க்க முடியவில்லை. கண்ணீர் சிந்தியபடி அவள் கணவனை அணுகினாள். "நீங்கள் என்ன செய்தீர்கள்? இது போன்ற வேதனையில் சம்பாவை பார்ப்பதை